தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறு கொண்ட வீரர்களாக நாடாளுமன்றத்தில் முழங்கிய கழக உறுப்பினர்கள் என்று அறிக்கையை விடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சரினுடைய அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் வீறு கொண்ட வீரர்களாக முழங்கியிருக்கிறார்கள் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை நாடே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுப்பது, மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பி நாடாளுமன்ற அவையின் கவனத்தை ஈர்ப்பது என மக்களவை மாநிலங்களவை இரண்டையும் திமுக எம்பிக்கள் வெற்றிகரமாக நடத்தி செயல்பட்டு காட்டியிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக எம்பிக்கள் என்ன பேச போகிறார்கள், நாட்டை உழுப்பும் முக்கிய பிரச்சனைகளில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று நாடே உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு நிலை உருவாகியிருக்கிறது என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாதபாடு பட்ட போது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 என்ற தேர்தல் வெற்றியை தந்த போது நாடாளுமன்றத்துக்கு திமுக எம்பிக்கள் சென்று என்ன செய்ய போகிறார்கள் என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வாயடித்து போகும் அளவிற்கு இப்போது நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழ்நாட்டு மீனவர்களின் விடுதலை, ரயில்வே திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்ட நிதி ஒதுக்கீடு என பல்வேறு விஷயங்கள் குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசின் செவிகளில் உறக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு பிறந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இறுதியாக மத்திய அரசு இப்போதும் திருந்தவில்லை என்றால், தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் பாஜகவுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.